நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூடலூர் கர்நாடகா செல்ல போக்குவரத்துக்கு தடை என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் சிறு சிறு ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கூடலூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாயாற்றில் இன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி உதகையில் இருந்து மசினகுடி தெப்பக்காடு வழியாக கூடலூர் மற்றும் கர்நாடகாவுக்கு செல்ல போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாயாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக முதுமலை யானைகள் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகளை ஆற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் பழங்குடி மக்கள் சுற்றுலா பயணிகள் மாயாற்றின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதகையில் தொடர் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மிதவை மற்றும் துடுப்பு படகுகள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை படகு இல்லத்தில் மிதவை மற்றும் துடுப்பு படகுகள் இயக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளை மையமாக கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் உள்ளூர் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. அவலாஞ்சியில் பெய்து வரும் கனமழையால் சுழல் சுற்றுலா மையத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வரும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குந்தா, அவலாஞ்சி, உதகை, தேவாலா, பந்தலூர், சேரங்கோடு, கூடலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று ஒரு நாள் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மு. அருணா உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் கடந்த 2 நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 372 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவலாஞ்சி சுழல் சுற்றுலா மையத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை சார்பில் அடுத்த 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவெற்றியூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவெற்றியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை மனம் தளராத மாற்றுத்திறனாளிகள் உரிமை சங்கம் சார்பில் அதன் தலைவர் ரமேஷ் தலைமையில் பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே குடியிருக்க குடிசை மாற்று வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கி தர வேண்டும், போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் மற்றும் இ சேவை மையம் அமைத்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளின் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்ததனை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிட்டனர். அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வஜ்ராபுரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் சூழல் உள்ளதால் மாற்றி அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வஜ்ராபுரம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அமைந்திருக்கும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிமெண்ட் தூண்கள் பெயர்ந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் சூழலில் உள்ளது. எனவே குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உடனே சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் மீண்டும் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் 1 மற்றும் 2 அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை 45 அடியாக முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு 500 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாமிரபரணி, கோதையாறு மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 3400 மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து 1 வருடத்திற்கு மேலாக காத்திருப்பதாகவும் சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை மூலம் உடனடியாக ரூபாய் 1500 மற்றும் 2000 உதவித்தொகையை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை உடனடியாக வழங்கும் வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே காத்திருக்கப் போவதாகவும் உதவித்தொகை வழங்கினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்வோம் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை உள்ளிட்டவை ஒப்படைக்க வந்துள்ளதாகவும் கூறி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடலூர் அருகே அமைந்துள்ள இருவயல் கிராமத்தில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மீண்டும் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இருவயல் கிராமத்தில் அமைந்துள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக இருவயல் கிராமத்தில் மழைநீர் சூழ்ந்து கொண்ட நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் இருவயல் கிராமத்தில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே கிராம பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ஆற்றை தூர்வார மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரியபாளையம் அருகே கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா மற்றும் 101வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டி பெரியபாளையத்தில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 450 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டி 60 பிரிவுகளாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் 3 அரசு பள்ளிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் கல்வி சீர்வரிசை வழங்கியது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி, மகளிர் உயர்நிலைப்பள்ளி, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய 3 பள்ளிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகம், திருவள்ளுவர் கல்வி மன்றம், மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் சார்பில் ரூபாய் 11,80,000 மதிப்பில் இருக்கை, பெஞ்ச் உள்ளிட்ட கல்வி சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அனைத்து சீர்வரிசை பொருட்களுடன் கேளம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்ட நிலையில் பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பள்ளிகளுக்கு சீர்வரிசை வந்தடைந்ததைத் தொடர்ந்து பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் பொதுமக்களின் சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கினார். ஊராட்சி மன்ற தலைவரின் இத்தகைய செயல் பொதுமக்களிடம் பாராட்டை பெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.